திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு அனைவருக்கும் அடியேனது பணிவான வணக்கம். பன்னிரு திருமுறைகள் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் பணுவல்களின் சிவபெருமானை குறித்து அவருடைய பெருமைகளையும் அவரது ஆற்றலையும் அருளும் தன்மையையும் கருணையையும் மற்றும் அவரது அணிகின்ற அணிகலன்கள், தோற்ற பொலிவு, அவருக்கு இருக்கின்ற பல்வேறு பெயர்கள், சிறப்புக்கள், இவை போன்ற பல செய்திகளை உள்ளடக்கிய இந்த நூல்களெல்லாம் நமக்கு அருளாளர்கள் அருளிச் செய்த மிகப்பெரிய சொத்தாக அமையப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே பன்னிரு திருமுறைகளிலே முதல் 3 திருமுறையாக ஞானசம்பந்த பெருமான் அருளிய தேவார பாடல்களும், அதை பொறுத்தவரையிலே திருக்கடைக்காப்பு என்று குறிப்பிடுவார்கள். அதேபோல அந்த 3 திருமுறைகள் ஞானசம்பந்த பெருமான் பாடியருளியது. அடுத்ததாக 4, 5, 6 என்று சொல்லக்கூடிய திருமுறைகள் எல்லாம் நாவுக்கரசு பெருமான் அருளிய தேவார பாடல்கள். திருமுறைகளை குறிக்கும் பொழுது தேவாரம் என்று சொன்னால் திருநாவுக்கரசு பெருமான் பாடி அருளிய அந்த தேவார பாடல்களைத்தான் அவ்வாறு குறிப்பார்கள். அதேபோல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவார பாடல்களை திருப்பாட்டு என்று குறிப்பிடுவார்கள். அப்படி அந்த திருப்பாட்டு என்று அமையக்கூடிய அந்த தேவார பதிகங்கள் எல்லாம் 7ஆம் திருமுறையாகவும், மாணிக்கவாசக பெருமான் அருளிச் செய்த திருவாசகம், திருக்கோவையார் ஆகிய 2 நூல்களும் 8ஆம் திருமுறையாகவும் பகுக்கப்பட்டுள்ளன. அதேபோல 9ஆம் திருமுறையிலே திருவிசைப்பா என்றும் திருப்பல்லாண்டு என்றும் மற்றும் பாடல்கள் எல்லாம் அங்கே அமையப்பட்டிருக்கின்றன. 10ஆம் திருமுறையாக திருமூலர் அருளிச் செய்திருக்கின்ற திருமந்திரம் இடம்பெற்றிருக்கின்றது. 11ஆம் திருமுறையிலே பல்வேறு சமய பெரியவர்களெல்லாம் அருளிச் செய்த பல்வேறு நூல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதிலே முதலாவதாக திரு ஆலவுடையார் என்று சொல்லுகின்ற அந்த ஆலவாய் பெருமான், மதுரையிலே எழுந்திருக்கின்ற அந்த பெருமான் அருளிய முதல் பாடல் அந்த 11ஆம் திருமுறையிலே திருப்பாசுரம் என்ற வகையில் அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக 12ஆம் திருமுறை என்பது பெரிய புராணம் என்று நாமெல்லாம் போற்றுகின்ற திருத்தொண்ட தொகை என்கின்ற அந்த நூல் சேக்கிழார் பெருமான் அருளியது. 4286 பாடல்களை கொண்டுள்ள பெரிய நூல். நாயன்மார்களின் பெருமைகளை கூறுகின்ற அந்த நூல். நாயன்மார்கள் இறைவனுக்கு அளப்பரிய தொண்டு, செயற்கரிய தொண்டு புரிந்து இறைவனுடைய திருவடிப்பேறு என்னும் பெரும் பேற்றை அடைந்தவர்கள் என்பதனாலே அது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த பெரிய புராணத்திலே கிட்டத்தட்ட 4286 பாடல்கள் அமைத்திருக்கிறார் சேக்கிழார் பெருமான். இப்படி இந்த திருமுறைகள் எல்லாம் நாமெல்லாம் படித்து அதனை பொருள் உணர்ந்து படித்து பாடி இறைவனை வணங்கி சிவபெருமானுடைய அந்த அருளை பெறுவதற்கான வழியாக நமக்கெல்லாம் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் இந்த அருளாளர்கள் எல்லாம். அந்த வகையிலே நாம் இந்த திருமுறைகளை பற்றி, அந்த பாடல்களை பற்றி எளிய விளக்கமாக கூறினால் அந்த விளக்கங்கள் எல்லாம் கேட்போருக்கு பயனுள்ளதாக அமையும். அவர்கள் அந்த தேவாரம், திருவாசகம் மற்றும் திருமுறை பாடல்களை படிக்கும் பொழுது, பொருள் உணர்ந்து படிக்கும் பொழுது பெருமான் மீது முழுவதுமாக அன்பு செலுத்தி அவரை வணங்கி அவருடைய திருவடி பேறு என்கின்ற பெரும் பேற்றை அடைய முடியும். அதற்கு முன்னதாக நாம் இவ்வுலகிலே வாழுகின்ற வரை நமக்கு தேவையான அனைத்தையும் இந்த திருமுறைகளை பாடி வணங்குவதால் பெருமான் நமக்கு அருளிச் செய்வார். அப்படி ஒரு நல்ல ஒரு வழி நமக்காக தமிழிலே கிடைத்த இந்த அரும் நூல்களை எல்லாம் நாம் போற்றி பாதுகாத்து படித்து
பாடி பெருமானை வணங்கி இவ்வுலகிலே நாம் வாழும் வரை இன்பமான நல்வாழ்வு வாழ்ந்து பின்னர் பெருமானின் திருவடிப்பேறு என்கின்ற அந்த முத்திப்பேற்றை அடைய நாம் எல்லாம் முயற்சி செய்ய வேண்டும், அதற்கான வழியிலே ஈடுபட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் அடியேனுக்கு தெரிந்த வகையிலே நான் படித்து அறிந்து புரிந்த வகையிலே இந்த திருமுறை பாடல்களை பற்றி எளிய முறையிலே விளக்கங்களை சொல்வதற்காக இந்த பதிவுகளை பதிவிட எண்ணியுள்ளேன். அந்த வகையிலே பல்வேறு திருமுறைகளிலிருந்து பல்வேறு பாடல்கள் பதிகங்கள் எல்லாம் வரிசையாக பதிவிட முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே இன்றைக்கு திருவாசகத்திலே இடம்பெற்றிருக்கின்ற திரு அம்மானை என்கின்ற அந்த பதிகத்திலிருந்து பாடல்களை நாம் படித்து அதற்கான பொருளை விளக்கலாம் என்கின்ற எண்ணத்திலே இன்று நாம் இந்த பணியை மேற்கொண்டிருக்கின்றோம். அதாவது திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்லக்கூடிய அளவிலே மனதை உருக்கக்கூடிய அந்த வகையிலே பாடப்பட்ட திருப்பாடல்கள் தான் இந்த திருவாசகம் என்பது இனிமையான தமிழில் நாம் உணர்ந்து இனிமையாக பாடி இறைவனை வழிபடுவதற்காகவே அருளி செய்திருக்கின்றார் வாத ஊரடிகள் என்று சொல்லப்படுகின்ற மாணிக்கவாசக பெருமான். இந்த திரு அம்மானை என்கின்ற இந்த பதியமானது மாணிக்கவாசக பெருமான் திருவண்ணாமலையிலே எழுந்தருளி இருந்த பொழுது பாடப்பட்ட ஒரு பதியமாகும். அங்கே அவர் தங்கியிருந்த போது பெண்கள் எல்லாம் ஒன்றாக கூடி அம்மானை என்கின்ற ஒரு விளையாட்டை விளையாடி வந்தார்கள். அதாவது அந்த கன்னிப்பெண்கள் இந்த அம்மானை பாட்டு பாடி விளையாடுவதைக் கண்ட மாணிக்கவாசக பெருமானுடைய மனதிலே ஒரு எண்ணம் உதித்தது. அதாவது அந்த பெண்கள் சிவபெருமானுடைய புகழையெல்லாம் பெருமானுடைய கீர்த்திகளை எல்லாம் பாடி ஆடுவதாக அமைக்கப்பட்ட பாடல்கள் தான் இந்த திரு அம்மானை என்கின்ற இந்த பதிகத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. இந்த பதிகத்திலே 20 பாடல்கள் உள்ளன. பொதுவாக பதிகம் என்று சொன்னால் 10 பாடல்கள் இருக்கும். ஞானசம்பந்த பெருமானை பொறுத்தவரையிலே 10 பாடல்களை பாடி முடித்து அந்த பதிகத்தை பாடுவதாலே பாடி இறைவனை வணங்குவதாலே என்ன பலன் கிடைக்கும் என்பதை சொல்வதாக அந்த 11வது பாட்டை அமைத்திருப்பார். அதனால் அதனை திருக்கடைக்காப்பு என்று சொல்வார்கள். அப்படி திருக்கடைக்காப்போடு அவர் பாடியதனாலேயே அந்த முதல் 3 திருமுறைகள் ஞானசம்பந்த பெருமானாகிய அந்த சண்பையர்கோன் பாடி அருளியுள்ள அந்த பதிகங்கள் அந்த 3 திருமுறைகளுமே திருக்கடைக்காப்பு என்று அழைக்கப்படுகின்றன. இந்த திருவாசகத்தை பொறுத்தவரையிலே மாணிக்கவாசக பெருமான் பல பதிகங்களிலே 10 பாடல்கள் கொண்ட பதிகங்களாக பாடி அருளியிருக்கின்றார். ஒரு சில பதிகங்கள் 20 பாடல்கள் இருக்கும். சில பதிகங்களிலே 30 பாடல்கள், சில பதிகங்கள் 50 பாடல்களை கொண்டது. இப்படி பல்வேறு வகையில் அமைப்புகள் இருந்தாலும் கூட 10 பாடல்களை கொண்ட பதிகங்களே மிக அதிகமாக இருக்கும். அந்த வகையிலே ஒவ்வொரு தலைப்பின் கீழே பாடுவதை நாம் பதிகம் என்றே கூறுகின்றோம். எனவே பதிகம் என்றால் 10 பாடல்கள் மட்டுமே இருக்கும் என்று எண்ணிவிட வேண்டாம். சில பதிகங்கள் கூடுதல் குறைவாக இருப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வகையிலே இந்த திரு அம்மானை என்கின்ற பதிகத்திலே 20 பாடல்கள் அமையப்பட்டிருக்கின்றன. இதை ஒரு இசை தழுவிய ஒரு பாடலாகத்தான் இது அமையப்பட்டிருக்கு. இனிமையான இசையுடன் நாம் பாடி மகிழ முடியும், வணங்க முடியும். அதாவது 3 பெண்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு இந்த பாட்டுடை தலைவனை அந்த தலைவனுடைய புகழை, பெருமைகளை, ஆற்றலை எல்லாம் வியந்து பாடுகின்ற வகையிலே அமையப்பட்டிருக்கும் இந்த அம்மானை பாடல்கள் என்பது. அதிலே ஒருத்தி அந்த பெருமானுடைய அந்த தலைவனுடைய அழகு, ஆற்றல், கருணை இவற்றையெல்லாம் பாடுவதாக, மற்றொருத்தி அதனை ஒட்டி பாடுவாள் அல்லது அதை மறுக்கின்ற வகையிலே வெட்டி பாடுவது உண்டு. 3வதாக ஒரு பெண் இருவரையும் அமைதிப்படுத்துவதாக பாடுகின்ற வகையிலே இது அமையப்பட்டிருக்கும். எனவே 3 பெண்கள் இங்கே அந்த பெருமானுடைய கழலையும் அந்த திருவடிகளையும் மேனியையும் பெருமான் அணிந்து இருக்கின்ற மாலை அணிகலன்கள் இவற்றையெல்லாம் வியந்து பாடி அதனால் கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை அவர்கள் விளக்குவதாக இந்த அம்மானை பாடல் அமைந்திருக்கின்றது.
பொதுவாக அந்த அம்மானை பாட்டு என்பது, அந்த விளையாட்டு என்பது, அதாவது தலைக்கு மேலே சென்று கைக்கு வருகின்ற அந்த காய்கள், 3 காய்கள் அல்லது சிறு கற்கள் வேலை வெற்றி கொண்டு அதை மேலே வீசி திரும்பி வரும்போது அதை பிடித்து விளையாடுவது போடு விளையாடுவார்கள். அதே சமயம் பாடலையும் பாடுவார்கள். அந்த வகையில் கண்ணும் கருத்துமாக இந்த விளையாட்டை விளையாட வேண்டும். ஏனென்றால் மேலே தூக்கி வீசுகின்ற அந்த காய் கையிலே வரும்போது அதை கவனமாக பிடிக்க வேண்டும். அப்படி கவனமாக பிடித்தாலும், அந்த கவனம் அதிலே சென்றிருந்தாலும் கூட, இங்கே அந்த பெருமானுடைய அந்த புகழை பாடுவது, அந்த அருள் செயல்களை எல்லாம் எண்ணி வியந்து போற்றுவது, இது போன்ற செயல்களையும் தவறாது இவர்கள் செய்வார்கள். அப்படி ஒரு சிறந்த ஒரு பாடல் ஆடல் கொண்ட ஒரு பதிகமாக இது அமையப்பட்டிருக்கின்றது. இதிலே இந்த சைவ சித்தாந்தத்தை பொறுத்து சொல்லும் பொழுது துவாதசாந்தம் என்கின்ற அந்த மேல் பகுதிக்கு சென்று பின்பு மூலாதாரம் வரை வந்து ஒடுங்குகின்ற சிவசக்திகளை பற்றி ஆன்மா நினைந்து பாடுவதாக அமைந்திருப்பதனாலே அதிலே கிடைக்கின்ற அந்த மகிழ்ச்சி, களிப்பை ஆனந்த களிப்பு என்று சொல்வார்கள். இந்த திரு அம்மானை பாட்ட பதிகத்தை பொறுத்தவரை ஆனந்த களிப்பு என்று ஒரு குறிப்பை கொடுப்பார்கள். அதை தெரிவிப்பதான பாடலாகவும் இதை சொல்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த திரு அம்மானை பாடலை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். மேலும் இந்த திருவருளானது அதீதமான இன்பத்தை நமக்கு கொடுக்கும். அதனாலேதான் அதை எப்படி பெறுவது என்பதை விளக்குவதாக இந்த பதிகத்திலே மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்திருக்கின்றார். பழைய திருப்பெருந்துறை புராணத்திலே இந்த பதிகத்தை பற்றி சொல்லும் பொழுது, நலமுறும் அந்தனர் வடிவாய் நாரணன் காண்பரிய பதம் நிலமதில் வந்தான் கருணை நினைந்து ஆடல் அம்மானை. அதாவது நாராயண பெருமாள், அந்த பெருமானுடைய திருவடியை காண முடியாது அந்த வகையிலே இருந்த இறைவன் சிவபெருமான் நம் பொருட்டு, அதாவது அடியார்கள் பொருட்டு இந்த நிலத்திலே எளிமையாக வந்து நினைத்து நமக்கு அருளி செய்த அந்த கருணையை நினைந்து பாடுவதாக அமையப்பெற்ற பதிகம் என்று அந்த பழைய பெருந்துறை புராணமானது கூறுகின்றது. அடுத்து நாம் இப்பொழுது பதிகத்திற்குள்ளே செல்லுவோம். முதலிலே அந்த பதிகத்தினுடைய முதல் பாடலை பாடி அதை படித்துவிட்டு பின்பு அதன் பொருளை நாம் சிந்திக்கலாம். அந்த வகையிலே செங்கண் நெடுமாலும் சென்று இடந்தும் காண்பரிய பொங்கு மலர்பாதம் பூதளத்தே போந்தருளி எங்கள் பிறப்பு அறுத்திட்டு என் தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அங்கனன் அந்தனாய் அரைகூவி வீடருளும் அங்கருணை வார்கழலே பாடுதுங்கான் அம்மானாய். இந்த அம்மானாய் என்று ஒவ்வொரு பாடலும் முடியும். அது ஒரு அசைச்சொல். அந்த அம்மானை விளையாட்டை குறிப்பிடுவதாக கூறப்படுகின்ற அந்த அசைச்சொல் அது. எனவே அந்த அம்மானாய் என்பதற்கு நாம் தனியாக பொருள் எதுவும் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது இசைக்காக இந்த பாடல் இறுதியிலே இந்த பதியத்திலே சேர்க்கப்பட்ட ஒரு சொல் அம்மானாய். எல்லா பாடல்களுமே அம்மானாய் என்று இந்த பதியத்தை பொறுத்தவரை முடிவடையும். செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பரிய பொங்கு மலர்பாதம் பூதளத்தே போந்தருளி எங்கள் பிறப்பு அறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் துறையான் அந்தணன் அங்கணன் அந்தனாய். அந்த வரியை முதலே எடுத்துக்கொண்டு அதன் பொருளை சிந்திக்கலாம். அதாவது தெங்கு திரள் சோலை தென்னன், அதாவது தென்னை மரங்கள் திரண்ட சோலைகள் சூழ்ந்திருக்கின்ற திருப்பெருந்துறை. பெருந்துரையான் என்பது திருப்பெருந்துறை. இந்த திருப்பெருந்துறை என்று இந்த மாணிக்கவாசக பெருமான் சொல்கின்ற இந்த பதிகத்திலே உள்ள அந்த குறிப்பிட்ட பெயரானது இன்றைக்கு நாம் ஆவுடையார் கோயில் என்று குறிப்பிடுகின்றோம். புதுக்கோட்டை மாவட்டத்திலே இருக்கின்ற இந்த ஊர், அங்கே ஆவுடையார் கோயில் என்று மிக அழகிய ஒரு பெரிய கோயில் மாணிக்கவாசக பெருமானால் கட்டப்பட்டது. அதை மாணிக்கவாசக பெருமானுடைய வரலாற்றை நாம் படிக்கும் பொழுது பாண்டிய மன்னன் குதிரை வாங்குவதற்காக இவரை அனுப்புகின்றான். பாண்டிய மன்னனின் முதலமைச்சராக இருந்தவர் வாதவூரடிகள். அவர் பெரும் தொகையை பொன் குவியலை எடுத்துக்கொண்டு குதிரை வாங்க சென்றவர். வழியிலே அந்த திருப்பெருந்துறை அருகே சிவபெருமான் குரு வடிவாக வந்து அவரை ஆட்கொண்டு அவருடைய
அறிவுறுத்தலின் பேரிலே இந்த பணத்தை எல்லாம் குதிரைக்கு வாங்குவதற்காக கொண்டு வந்த அந்த பணத்தை எல்லாம் இந்த கோயில் கட்டும் பணிகளுக்கும் அடியார்களுக்குமாக செலவு செய்து விட்டார். பின்னர் அதை மன்னன் அது செய்தி கேட்டு இவரை வரவழைத்து தண்டிக்க முற்படுகின்றான். அப்போது சிவபெருமானே காட்டில் இருந்த நரிகளை எல்லாம் குதிரைகளாக்கி பாண்டிய மன்னன் கொண்டு வந்து சேர்த்து அதை கண்டவுடன் அரசனும் மகிழ்ந்து இவரை விடுவிக்கின்றான். அன்று இரவே அந்த குதிரைகளாக வந்த நரிகள் எல்லாம் மீண்டும் நரிகளாகவே மாறி அங்கே இருக்கின்ற மக்களை எல்லாம் துன்புறுத்தி காட்டுக்குள் ஓடி மறைந்தன. பின்னர் மீண்டும் மாணிக்கவாசகரை அரசன் அந்த பாண்டிய மன்னன் அழைத்து அவரை அந்த தொகையெல்லாம் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி அவரை துன்புறுத்துகின்றான். இறைவன் மீது கொண்ட ஆழ்ந்த அன்பினாலும் பக்தியினாலும் நீங்கள் சொன்னதைத்தானே நான் செய்தேன், நான் என்ன செய்தேன், என்னுடைய விருப்பப்படி எதுவுமே நான் செய்யவில்லையே என்று பெருமானிடம் முறையிடுகின்றார். உடனே தன்னுடைய அடியாரை காப்பதற்காக அவர் மிக பெரும் கருணையுடனே இறைவன் மதுரைக்கு வருகின்றார். அந்த மதுரையிலே வைகை நதி பெருக்கெடுத்து ஓடும்படி வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி அதற்கு அடைப்பதற்காக மன்னன் உத்தரவுப்படி மதுரையிலே இருந்த மக்கள் எல்லாம் வீட்டுக்கு ஒரு ஆளாக சென்று அந்த கரையை அடைக்க முற்படுகின்றனர். அங்கே வந்தி என்கின்ற ஒரு வாணி வச்சு அந்த வயதான அந்த வந்தி பாட்டி பிட்டு விற்று பிழைப்பு நடத்துபவள். அவளுக்கு ஆட்கள் ஏதும் இல்லாதனாலே யாராவது கூலிக்கு ஆட்கள் கிடைப்பார்களா என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இறைவன் ஒரு கூலியாள் வடிவத்திலே அங்கே சென்று அந்த பெண்மணி கொடுத்த பிட்டை உண்டு கூலியாக அதை வாங்கி கொண்டு அந்த கரையை அடைப்பதற்கு மண் வெட்டி போடுவதாக போய் அங்கே கரையிலே உரியவாறு அந்த படிகளை செய்யாமல் மண்ணை வெட்டி போடுவதும் விளையாடுவதும் ஆடுவதும் பாடுவதுமாக பொழுதை போக்க அது கண்ட அங்கு இருந்த மேற்பார்வை செய்துகின்ற அந்த அலுவலர் நிலையில் இருக்கின்றவர்கள் மன்னனுக்கு தகவல் தெரிவிக்கின்றார்கள். மன்னனும் அங்கே வந்து பார்த்து இவருடைய செய்தியை கண்டு கோபம் கொண்டு இவரை பிரம்பாலை அடிக்க அந்த பிரம்படி எல்லா உயிர்களின் மீதும் பட்டது நாம் அறிந்த வரலாறு. அப்படி பட்டவுடனே வந்து இறைவன் மாணிக்க வாசகருக்காக இவ்வளவு பெரும் கருணையை செய்திருக்கின்றார் என்றால் இந்த மாணிக்க வாசகர் எவ்வளவு பெரிய ஒரு இறைவனுடைய பக்திக்கு ஆளான ஒரு பெருமையாளர் அருளாளர் என்பதை மன்னன் உணர்ந்தான். அந்த உணர்ந்த வகையிலே அவரை நீங்களே இந்த மதுரைக்கு அரசனாக இருந்த ஆளுங்கள் என்று கூற அவர் அதை மறுத்து இந்த பெருமானை பற்றிய பாடல்களை பாடுவது, அடியார்களுக்கு தொண்டு செய்வது என்பது போன்ற பணிகளிலே இறங்கி அவர் பல்வேறு தலங்களுக்கும் சென்று அங்கே செல்கின்ற இடங்களிலெல்லாம் இந்த திருவாசக பாடல்களை எல்லாம் பாடி இறுதியாக அவர் தில்லையிலே அங்கே சென்று தங்கியிருக்கும் பொழுது ஒரு நாள் இறைவன் அந்தணர் வடிவிலே அங்கே சென்று நீங்கள் பாடியுள்ள பாடல்களை சொன்னால் நான் அதை எழுதி கொள்வேன், அது எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று கேட்க அவர் வந்தவர் யார் என்று காதவூரடிகளுக்கு தெரியாது. உடனே அவர் திருவாசக பாடல்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகின்றார். அந்த நடராச பெருமானும் தன்னுடைய கரம் கொண்டு ஓலைகளிலே அச்சுவடிகளிலே எழுதி கொண்டார். அப்படி எழுதி கொண்டவர் மீண்டும் இங்கே வந்து அந்த சிற்றம்பலத்திலே அங்கே அந்த படிக்கட்டிலே அந்த ஓலைச்சுவடிகளை வைத்துவிட்டு அவர் மறைந்து விட்டார். அடுத்த நாள் காலையிலே அங்கே பூசை செய்வதற்காக சென்ற அந்த தீட்சிதர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள் அதை பார்த்து அந்த ஓலைச்சுவடிகளை பார்த்து வியந்து இது என்ன என்று பார்க்கும் பொழுது அதை திருவாசக பாடல்கள் எழுதப்பட்டு அதனுடைய அடியிலே மாணிக்க வாசகன் சொல்ல அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதியது என்று எழுதி பெருமானுடைய கை எழுத்தும் அங்கே போடப்பட்டிருந்ததை கண்டு வியந்தனர். உடனே அவர்கள் மாணிக்க வாசகரை தேடி சென்று இது என்ன, இதில் எழுதியிருக்கின்ற இந்த திருவாசகத்திற்கு என்ன பொருள் என்று கேட்க மாணிக்க வாசகர் பெருமான் அந்த மன்றினுள்ளே ஆடுகின்ற அந்த நடராச பெருமானை காட்டி திருவாசகத்தின் பொருள் இதுதான் என்று அவரை காட்டுகின்றார். அந்த காட்டிய மாத்திரத்திலே அங்கே எழுந்த ஜோதியிலே அப்படியே ஐக்கியமாகி இறைவன் திருவடியை சேர்ந்து விட்டார் என்பது அந்த மாணிக்க வாசகருடைய வரலாறு. அப்படி பல்வேறு தலங்களுக்கும் சென்றவர் இந்த திருவண்ணாமலையிலேயே பாடிய இந்த பாடலைத்தான் நாம் இன்றைக்கு சிந்திக்கின்றோம். அந்த வகையிலே தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான், அதாவது திருப்பெருந்துறையிலே தென்னை மரங்கள் நிறைந்த சோலையிலே கொண்ட அந்த திருப்பெருந்துறையிலே எழுந்திருக்கின்ற பாண்டியனும்
பெருந்துரையானாகிய பாண்டியனும் அங்கணன், அங்கணன் என்றால் கண் என்று பொருள். கண் என்றால் அழகிய கண்கள், அழகிய கண்களை கொண்ட பெருமானும் அந்தணனாக, அதாவது குருவாக, அந்தணர் வடிவத்திலே குருவாக வந்த பெருமானும் ஆகிய அந்த பெருமானை பற்றி பாடுவோம் என்கின்ற அந்த வரிக்கான பொருளை முதலே எடுத்துக்கொண்டு அடுத்ததாக பாடலின் முதல் வரிக்கு வருகின்றோம். செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பரிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தே போந்தருளி. அதாவது சிவந்த கண்களை உடைய அந்த திருமால் பன்றி வடிவம் கொண்டு பெருமானுடைய அடியை தேடியடைவதற்காக சென்று இடந்தும், அதாவது பூமியை குடைந்து கீழே சென்றும், காண்பரிய பொங்கு மலர்பாதம், காண்பதற்கு அரிதான இன்பம் பொங்குகின்ற திருவடி பாதங்கள் என்று அந்த பெருமானுடைய பாதத்தின் பெருமையை சொல்லிவிட்டு, பூதலத்தே போந்தருளி, பூதலம் என்றால் இந்த பூமியிலே பூவுலகிலே எழுந்தருளி, அந்த அடுத்த வரியிலே எங்கள் பிறப்பு அறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டு என்கிறார். எந்தரமும் ஆட்கொண்டு என்றால் எங்களை போன்ற தராதரம், அதாவது பெருமை மிக்கவர்கள் அல்ல, ஓரளவுக்கு ஏதோ எங்களுக்கு தெரிந்த வகையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற தரத்தை பற்றி எந்தரமும் உங்களுடைய அந்த தரத்தை பற்றியெல்லாம் அவர் ஆராயாமல் எங்களை ஆட்கொண்டார் என்று அவருடைய கருணையை போற்றுகின்றார். எந்தரமும் ஆட்கொண்டு எங்கள் பிறப்பு அறுத்திட்டு, இந்த பிறவி பிணிவியாகிய அந்த நோயை அறுக்கின்றார். பிறப்பு இறப்பு என்ற இந்த மாய சுழலிலே சிக்கி தவிக்கின்ற இந்த உயிர்களை எல்லாம் மீட்டிட வேண்டும் என்கின்ற கருணையினாலே அதை செய்கின்றார் இறைவன். எனவே எங்கள் பிறப்பு அறுத்திட்டு என்று சொல்கின்றார். அதற்கடுத்ததாக அரைகூவி வீடருளும் அங்கருணை வார்களே. அரைகூவி வீடருளும், வீடு என்றால் முக்தி பேரு, வீடு பேரு. அந்த முக்தியை அவராகவே வந்து எங்களை அழைத்து அந்த வீடு பேற்றை எங்களுக்காக தருகின்றார் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் எவ்வளவு பெரிய கருணை இருந்தால் இதனை செய்ய முடியும். அந்த வகையிலே அவர் ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து எங்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த வீடு பேற்றை கொடுக்கக்கூடிய அவருடைய கருணை மிகுந்த அந்த வார்கழல்கள், அழகிய அந்த வீரக்கழல்களை அணிந்த திருவடிகளை பாடுதும் கான் அம்மானாய், அவற்றை நாம் பற்றி பாடுவோம் என்று சொல்வதாக அமையப்பெற்றது இந்த பாடல். அதனை நாம் ஒரு முறை மீண்டும் சிந்திப்போம். செங்கண் நெடுமாலும் சென்றிடந்தும் காண்பரிய பொங்கு மலர்பாதம் பூதலத்தே போந்தருளி, எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டு, தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அங்கணன் அந்தனாய் அரைகூவி வீடருளும் அங்கருணை வார்களே பாடுதும் கான் அம்மானாய், அங்கருணை வார்களே பாடுதும் கான் அம்மானாய். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடலை, அந்த வருகின்ற பாடல்கள் அதற்கான பொருளை அடுத்த பதிவிலே சிந்திக்கின்றலாம். மீண்டும் ஆடியவர்களுடைய வணக்கத்தை அன்பர்கள் அனைவருக்கும் தெரிவித்து இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.